Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங்க்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். என்னென்னா வாழைப்பழத்தை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் டைம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்குங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ரொம்பலாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். இது நல்லா மெல்ட் ஆகி வந்துட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வாழைப்பழத்தை போட்டு இந்த நெய்லேயே சும்மா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வாழைப்பழத்தோட கோதுமை மாவு சேர்த்து இனிப்பு போன நான் செஞ்சுருப்பேன். அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம சுகர் சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள் சுகர் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கிங்க. சுகரு, வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். கரண்டியால் இந்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்குங்க. இந்த வாழைப்பழம் ஃபுல்லாகவே நல்லா மேஷ் ஆகி வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வாழைப்பழம் நல்லா மேஷ் ஆகி வந்துட்ட பிறகு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை. நான் இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன் ஆறிட்ட பிறகு. இப்போ நம்ம மாவு சேர்க்கலாம். நான் என்ன மாவு சேர்க்குறேன்னா அரிசி மாவு ஒரு கப்பு ஃபுல்லாக நான் போடலை. ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 3 வாழைப்பழம்னா 3/4 கப்லேருந்து ஒரு கப்பு அரிசி மாவு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. மாவு கொஞ்சமாக கையில் எடுத்து உருண்டை பிடிச்சா உங்களுக்கு உருண்டை வந்து பிடிக்க வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்ச இந்த எல்லா பால்ஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டோன்னா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகிடும். பட் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாமல் இருக்கும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்பலாம் தேவைப்படாது. கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. சீக்கிரமே ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ 2 சைடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பனானா பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணதால் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வாழைப்பழம் இருந்தால் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வாங்கி வச்ச வாழைப்பழம் வந்து நல்லா பழமாயிட்டிருக்கும். அது வந்து சாப்பிட அந்த அளவுக்கு தோணாது. அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதுக்கு வந்து நல்ல வாழைப்பழம் பழமானது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது உங்களுக்கு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்லாம். பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அந்த டைமில் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.